ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலகன்ட் டிசைனர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஷேப்பில், அதாவது ஷார்ப் எட்ஜ் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். இதை ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மெத்தடை வந்து இப்போ நம்ம இந்த சில்க் த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டபுள் த்ரெட்டாக தான் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் ப்ளூவில் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நீடில் வந்து துலிப் நம்பர் 23 தான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்பயுமே வந்து இந்த கர்வ் இருக்குல்ல, இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு. நம்ம ஜரியில் போட்ட மாதிரியே தான் போடணும். இதில் வந்து ஸ்டிச்சஸை வந்து குட்டி குட்டியாக போடும்போது நமக்கு வந்து அடியில் இருக்கிற கிளாத் ஃபுல்லாக மறைஞ்சு மேலே இருக்கிற ப்ளூ த்ரெட்டே வந்து அதை வந்து ஃபில் பண்ணிடும். இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வர்ற இடத்துல கரெக்டாக குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அந்த சைடில் குட்டியாக ஒரு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு எப்பயும் போல் மித்த ஸ்டிச்சை போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி போட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து நீட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இதை மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஜரிலையும் போட்டிருக்கேன். வேணா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்றத காட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து ப்ளூ கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன்னா துலிப் நம்பர் 23 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் எப்பயும் போல். இந்த ஸ்டிச்சு போடுறதுக்கு நான் இப்போ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு லாங்காக ஸ்டிச் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது கீழ்ப்பக்கமாக வந்து நம்ம இழுத்து விடணும். இப்போ இந்த எண்டில் வந்து ஒரு ஸ்டிச்சை போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இதே மாதிரியே இப்போ கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் போடணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளிட்டு இன்னொரு ஸ்டிச்சை போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டிச் போட்டுட்டு இதை நம்ம இப்படியே இழுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டிச் வந்து வராது. இதை நம்ம வந்து கொஞ்சம் கீழ் பக்கமாக இழுக்கணும். அப்படி இழுத்தோம்னா இந்த இடத்துல வந்து ஸ்டிச் வந்து கீழே வந்துடும். இப்போ அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக கீழே வந்தோடனே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச்சை போட்டு மறுபடியும் வேணுன்ற அளவுக்கு கேப் விட்டுட்டு சைடில் வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து போட்டுக்கோங்க. மறுபடியும் மேலே வேணுன்ற அளவுக்கு ஸ்டிச்சை போட்டுட்டு கீழ்ப்பக்கமாக இழுத்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஸ்டிச் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கனுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு சைடில் ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச்.
மறுபடியும் இந்த எண்டில் ஒரு ஸ்டிச். இப்போ நமக்கு வந்து ஒரு த்ரெட் தான் வந்திருக்கு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 2 த்ரெட் வரலன்றதுனால அடியில் இருக்கிற த்ரெட்டை பிரித்து இழுப்போமா. அப்படி இழுக்கும்போது கீழே இருக்குல்ல இந்த இடத்துல இருந்தால் நம்ம த்ரெட்டை இழுக்கணும். இந்த இடத்துல இருந்து நம்ம த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த த்ரெட் வந்து கலராமல் இருக்கும். அதே வந்து மேலேருந்து நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா எல்லா ஸ்டிச்சுமே வந்து பிரிய ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம வேணுன்ற அளவுக்கு சைடில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சை நம்ம வந்து நெருக்கமாகவும் போட்டுக்கலாம், தள்ளி தள்ளியும் போட்டுக்கலாம். லீஃப்லலாம் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் வந்து பிகினிங்கில் உங்களுக்கு வரலைன்னா கூட ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக நான் வந்து நெருக்கமாக போட்டிருக்கேன்னா இப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி போடலாம். இப்போ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கீழே போகிற ஸ்டிச்சை வந்து அதோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணுன்ற அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நாட் போடும்போது நீங்கள் இந்த எண்டில் தான் நாட் போடணும், அங்கே போடக்கூடாது. இந்த மாதிரி இந்த இடத்துல நான் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.